ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய தரவுகள் முதலமைச்சர் சொல்ல இருக்கக்கூடிய தரவு என்பது வேறுபடுகிறது என்பதை அவையில் குறிப்பிட்டு பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இறந்தவருடைய உடலை உடற்கூறாய்வு செய்வதற்கு தோராயமாக 1.5 மணி நேரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் 41 நபர்களுடைய உடல்களை உடற்கூறாய்வு செய்ய வேண்டிய நேரத்தில் 39 பேரின் உடல் காலை 8 மணிக்குள்ளாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டு முடிந்திருக்கிறது என்ற தகவல் வந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அவ்வளவு போதுமான இடவசதி அந்த இடத்தில் இருந்ததா? எப்படி ஒரே நேரத்தில் 39 பேருடைய உடலும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியும் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் இதை குறுக்கிட்டு பதிலளிக்க முன்வரப்பட்ட போது மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இதற்கு பதிலளித்து வருகிறார். சம்பவம் நடந்தவுடன் கரூர் மருத்துவமனைக்கு கூடுதலாக மருத்துவர்களை அனுப்பி வைத்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் அந்த நேரத்தில் உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டதாகவும், குறிப்பாக அன்றைய தினம் 27/9/2025 அன்றைய தினம் சேலத்தில் நடைபெற்றிருந்த மருத்துவத்துறை சார்பான ஒரு நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மருத்துவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அது கரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டமாக சேலம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் அறிந்ததும் மாலை நேரத்தில் அங்கு கூடியிருந்த மருத்துவர்களை உடனடியாக கரூருக்கு விரைவுமாறு அறிவுறுத்தின பேரில் தான் விரைவாக அதிக மருத்துவர்களை கரூருக்கு அனுப்பி வைக்க முடிந்தது என்பதை இதற்கு முன்னதான செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருக்க கேள்விக்கு சட்டப்பேரவையிலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அது போன்ற ஒரு பதிலை முன்வைத்திருக்கிறார். கரூர் அரசு மருத்துவமனையில் 3 மேஜைகள் மட்டுமே உடற்கூறாய்வு செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் 39 உடல்களை ஆட்சியர் அனுமதி பெற்று 22 மருத்துவர்கள் மூலம் உடற்கூறாய்வு செய்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மேலும் கரூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த 3 மேஜைகள் மூலமாக உடற்கூறாய்வு செய்ததன் மூலம் குறிப்பிட்ட கால நேரத்திற்குள்ளாக அந்த உடற்கூறாய்வு என்பது செய்து முடித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேரவைக்குள்ளாக தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு உடலை இரவு நேரங்களில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியருடைய சிறப்பு அனுமதி பெற்று செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெற்று 39 உடல்கள் உடற்கூறாய்வு செய்து அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்திருந்தார். மேலும் 25 உடற்கூறாய்வு மருத்துவர்கள் 5 மேஜைகளில் உடற்கூறாய்வு செய்தனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதி என்பது 3 மேஜைகளில் ஒரே நேரத்தில் உடற்கூறாய்வு செய்யக்கூடிய வசதி. அந்த இடங்களில் 25 உடற்கூறாய்வு மருத்துவர்கள் கூடியிருந்ததால் கூடுதலாக 2 மேஜைகளில் உடற்கூறாய்வு செய்வதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு மொத்தம் 5 மேஜைகளில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது என்பதை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேரவைக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் 29ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு உடற்கூறாய்வு முடிவுட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். இரவு 1:45 மணிக்கு துவங்கி மறுநாள் மாலை 4 மணிக்கு உடற்கூறாய்வு முடிவுற்றது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடற்கூறாய்வுக்காக மொத்தமாக 14 மணி நேரம் அந்த உடற்கூறாய்வு நடைபெற்றது என்பதையும் அவையில மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உடற்கூறாய்வு செய்வதற்கு ஒரு உடலை உடற்கூறாய்வு செய்வதற்கு 1.5 மணி நேரம் ஆகும். 39 உடல்களை உடற்கூறாய்வு செய்வதற்கான இடவசதிகள் இருக்கிறதா? ஒரே நேரத்தில் அத்தனை பேர் உடலும் எப்படி உடற்கூறாய்வு செய்யப்பட்டது என்ற கேள்வியை அவையில் முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 3 மேஜைகள் உடற்கூறாய்வு செய்வதற்காக இருக்கின்றன. ஆனால் கூடுதலாக மருத்துவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து வரவழைக்கப்பட்டதன் மூலமாக 25 மருத்துவர்கள் உடற்கூறாய்வு செய்வதற்காக வரவழைக்கப்பட்டிருந்தனர். 3 மேசைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலில் 5 மேசைகள் அமைக்கப்பட்டு இரவு சிறப்பு அனுமதி பெறப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டதன் மூலமாக 27ஆம் தேதி அந்த சம்பவம் நடைபெற்றது. அன்று தொடர்ந்து வந்த 28ஆம் தேதி அதிகாலை அளவுல 1:45 மணி அளவுல உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அன்றைய தினம் 28ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் உடற்கூறாய்வு முடிவு பெற்றது எனவும் மொத்தம் 14 மணி நேரம் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது எனவும் அவைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவலை தெரிவு செய்திருக்கிறார். மேலும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். உடற்கூறாய்வு செய்யப்பட்டதற்கு 25 மருத்துவர்கள் வரப்பட்டிருப்பதாகவும் இதனால் உடற்கூறாய்வு மிக வேகமாக செய்து முடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த 229 உடல்களை 12 மணி நேரத்தில் உடற்கூறாய்வு செய்தனர் என்பதை குறிப்பிட்டு பேசக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியம், கரூரில் 39 நபர்களுடைய உடல்கள் 14 மணி நேரத்தில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் போதிய நேரத்தில் சட்டத்தின்படி முறையான அளவில் தான் இந்த உடற்கூறாய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து பேரவைக்குள்ளாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் விவகாரம் தொடர்பாக தனது கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் பதிலளித்துள்ளார்கள். முதலாவதாக கேள்வியை, அந்த இடம் தேர்ந்து செய்யப்பட்ட இடம் ஏன் கரூர் வேலுசாமிபுரம் தாவேக்காவுக்கு ஒதுக்கப்பட்டது? ஆனால் தாவேக்கா கேட்ட இடம் என்பது
கரூர் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டானா பகுதியில ஏற்கனவே மற்ற கட்சிகள் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தற்போதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கரூரில் அந்த பகுதியில் கூட்டம் நடத்தியிருக்கிறார். அதே போன்று துணை முதலமைச்சர் அந்த பகுதியில் மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அதே போன்று திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அந்த பகுதியில் மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அந்த இடம் ஏன் தாவேகாவுக்கு ஒதுக்கப்பட்டது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இரவோடு இரவாக அத்தனை உடல்களையும் ஒரே நேரத்தில் உடற்குறாய்வு செய்ததனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அவசரம் என்ன என்பதையும் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கும் பதிலளித்திருக்கக்கூடிய அரசு தரப்புல அமைச்சர் மா சுப்பிரமணியன் துறை சார்ந்த அமைச்சர் என்ற அடிப்படையில் அந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அந்த உடற்குறாய்வு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.